சரி கவனி. radius of the orbit of the electron and velocity of the electron. சரி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறது ஆல்ரெடி நான் என்ன சொல்லிருக்கேன், அட்டாமிக் பிசிக்ஸ். அட்டாமிக் பிசிக்ஸ்ல யாரை பத்தி நம்ம பேசுவோம்? அட்டாமிக் பிசிக்ஸ்ல ஸ்பெசிபிக்கா யாரை பத்தி பேசுவோம்? எலக்ட்ரானை பத்தி. நியூக்ளியர் பிசிக்ஸ்ல யாரை பத்தி பேசுவோம்னா நியூக்ளியஸ். தட் மீன்ஸ் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். புரோட்டான் அண்ட் நியூட்ரான். சோ இப்போ நம்ம அட்டாமிக் பிசிக்ஸ்ல மேஜர் ரோல் யாரு? எலக்ட்ரான். எலக்ட்ரான். வெரி குட். சரியா? இப்போ ரேடியஸ். எலக்ட்ரான் எந்த இடத்துல இருக்கு? outer of the nucleus. Outer of the nucleus and then electron இருக்கிற place என்ன? orbital. orbital ஓட shape என்ன? circle. circle ல எது தெரிஞ்சா நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். radius. அப்ப we have to find out in the radius. புரியுதா? இப்ப ஹெட்டிங் சொல்ல radius of the radius of the radius of the of the electron of the electron and velocity of electron of the electron and then velocity of the electron. Velocity means what is indicating? Speed. Yes, of an electron. சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வித் பேஸ்ட் ஆன் யுவர் நியூமெரிக்கல் சம் ஆல்சோ. நியூமெரிக்கல் இதுல இருந்து வரும். சரியா? ஃபர்ஸ்ட் consider an atom which contains the nucleus at rest and electron revolving around the nucleus in a circular orbit of radius rn. n எது இண்டிகேட் பண்ணுதுன்னா nth orbit. அது எந்த ஆர்பிட்னு நம்ம சொல்லல. s p d f we should not indicate anything. So generally we have to inform that is the nth orbit. சரியா? நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா நியூக்ளியஸ் ரெஸ்ட்ல இருக்கு, எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது எங்க? ஆர்பிட்ல. அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? r ன்னு எடுத்துருக்கோம். சரியா? நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். proton is positive charge, neutron is neutral. That means there is no charge. Electrically neutral. Charge of nucleus அப்ப என்ன வரும்? நியூக்ளியஸ் உள்ள இருக்கிறது பிளஸ் ஒரு 0. அப்ப நியூக்ளியஸ் ஓட சிம்பல் என்ன? பிளஸ். அப்ப நியூக்ளியஸ் ஓட சைன் என்ன? பாசிட்டிவ். ஓகேவா? பிளஸ். அப்ப ஆர்பிட்டல் ஓட சைன் because of very good. ரைட். இப்ப let be the atomic number. atomic number எப்பவுமே நம்ம கெமிஸ்ட்ரியில எதுவா யூஸ் பண்ணுவோம்? z. mass number a. atomic number எப்பவுமே என்னவா எடுத்துப்போம்? z. சரியா? so then plus z is charge of a nucleus. அது என்ன? z e atomic number of an atom. z ன்றது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா atom. சரியா? அப்ப atomic number பக்கத்துல நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். e is indicating not only electron. generally what we have to say? charge. e எதை இண்டிகேட் பண்ணுது? சார்ஜ். அது கூட பிளஸ் போட்டா புரோட்டான், மைனஸ் இருந்தா எலக்ட்ரான். அங்க நான் என்ன எடுத்திருக்கேன்? பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எதை இண்டிகேட் பண்ணுது? புரோட்டான். சரியா? அது கூடவே மைனஸ் போட்டா எலக்ட்ரான். தட்ஸ் இட். சரியா? ஃப்ரம் த கூலும்ஸ் லா. நமக்கு கூலும்ஸ்ல என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் லெசன் போணும். ரெண்டு சார்ஜ் இருந்தாலே in between the two charge we have one force. கரெக்ட்டா? கண்டிப்பா. அது பிளஸ்ஸா மைனஸான்றதெல்லாம் ரெண்டாவது. ரெண்டு சார்ஜ் இருந்தாலே ரெண்டு சார்ஜ்க்கு நடுவுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆர் கூலும் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து ரிப்பிள்ஸா இல்ல அட்ராக்டிவான்றது பேஸ்ட் ஆன் த சார்ஜ். சரியா? அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜுக்கும் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலியும் இருக்கும். கரெக்டா? சோ நான் ஃபர்ஸ்ட் ஜெனரலா எழுதுறேன் உனக்கு. F is equal to Fc. That means கூலும் ஃபோர்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன? 1/4 pi epsilon naught q1 q2 by r square. If it is this is vector means I have to put here r cap. சரியா? முடிஞ்சிச்சு. இது ஜெனரல். இப்போ என்கிட்ட இருக்க ரெண்டு சார்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா இது புரோட்டான். that means this is fully indicating nucleus. சரியா? இன்னொன்னு யாரு? எலக்ட்ரான். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் தான் நான் கால்குலேட் பண்ண போறேன். சரியா? புரிஞ்சுச்சா? இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ்? கூலும் ஃபோர்ஸ். தட் மீன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்.
அது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இதை வச்சு எழுதலாமா? F vector C அதாவது கூலும் ஃபோர்ஸ் equal to 1/4 pi epsilon naught. இங்க ஃபர்ஸ்ட் கியூக்கு பதிலா எனக்கு என்ன இருக்கு? ZE பிளஸ் போடணும். பிளஸ் இண்டிகேட்டிங் புரோட்டான். சரியா? பை இன்னொன்னு என்ன இருக்கு? மைனஸ் இ. ஓகேவா? மைனஸ் இ Q1 Q2 by R square. R square க்கு சஃபிக்ஸ் என்ன பண்ணோம்? n because n. சரியா? n. அடுத்து வெக்டார் r cap. புரியுதா? இது யாருக்குன்னா டவுட் இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? இத சிம்பிளிஃபை பண்ண போறோம். சரியா? அடுத்து நல்லா சொல்லு. F vector C is equal to 1/4 pi epsilon naught Z E square by Rn square இங்க மைனஸ் வந்துருச்சு. ஓகேவா? அதாவது இந்த ஈக்குவேஷன் பாரு, மைனஸ் முன்னாடி வந்துருச்சு. Z as E into E square remaining எல்லாம் அப்படியே வந்துருச்சு. சரியா? ஓகே. Z E square, this is equation number 1. அடுத்து எலக்ட்ரான் ஆர்பிட்டல்ல ரிவால்வ் ஆகுது. எது? டுவர்ட்ஸ். வெரி குட். சரியா? எந்த ஒரு ஆப்ஜெக்டும் சென்டர் ஆஃப் த சர்க்கிள், அதாவது நியூக்ளியஸ்ன்றது ஆர்பிட்டுக்கு எக்ஸாக்ட் சென்டர். அப்ப எலக்ட்ரானோட ஃபோர்ஸ் எப்பவுமே எக்ஸாக்ட் சென்டர். டுவர்ட்ஸ் சென்டர் இருந்தா அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். கரெக்டா? ஒரு சென்டர் சர்க்கிளோட சென்டர் டுவர்ட்ஸ்ல இருந்தா அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன? அவேனா சென்ட்ரிஃபியூகல். வெரி குட். அவேனா சென்ட்ரிஃபியூகல். அப்ப ரிவால்வ் ஆகுது யாரு? எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் center of that means nucleus, because nucleus located in center. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? அப்ப இன்னொரு ஃபோர்ஸ் எழுதுறோம். என்ன ஃபோர்ஸ் அது? சென்ட்ரிபிட்டல். இதுக்கு வந்து நான் SCN போடுறேன். ஏன்னா ரெண்டுமே CC னா கன்ஃபியூஷன் ஆயிடும். வெறும் C போடுறது வந்து என்னது? கூலிங் ஃபோர்ஸ். CEN போடுறது என்னது? சென்ட்ரிபிட்டல். சரியா? சென்ட்ரிபிட்டலுக்கு ஃபார்முலா mv ஸ்கொயர் பை r. இங்க rn போட்டுக்கணும். mv ஸ்கொயர் பை r. சரியா? இதுவும் வெக்டாரா இருந்தா r. வெரி குட். ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டுமே ஃபோர்ஸா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். தட்ஸ் இட். ரெண்டு ஃபோர்ஸ் நான் ஈக்குவல் பண்றேன். அதுக்கு முன்னாடி I have to take both the forces in modulus. மாடுலஸ் எடுக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. என்னென்ன? பிளஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாத்தோம். வெக்டாருக்கு இருந்தா எனக்கு ஸ்கேலர், அதாவது மேக்னிடியூட மட்டும் கொடுக்கும். சரியா? மேக்னிடியூட மட்டும் கொடுக்கும். சோ F வெக்டார்னும் போது எனக்கு இங்க என்ன இருக்கு? அப்போ மேக்னிடியூட்ல இருந்து வரும்போது அது என்ன இருக்காது? இருக்காது. அதே மாதிரி மைனஸ் பிளஸ்ஸா மாறி வித்தியாசம் புரியுதா? ரெண்டு விஷயத்துக்கு தான் நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு பிளஸ் நெகட்டிவ பாசிட்டிவா மாற்றத்துக்கும் வெக்டாரோட மேக்னிடியூட மட்டும் எடுக்கிறதுக்காகும். சோ அப்ப இந்த ஆஃப்டர் மேக்னிடியூட் எனக்கு என்ன கிடைக்கும்? 1/4 pi epsilon naught Z E square by Rn square minus equal to mv square by Rn. Equation number 3. ஓகேவா? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை m. ஏன்றதுக்கான ரீசன் நான் சொல்றேன். சரியா? ஓகேவாப்பா? அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிடணும்னா Rn கண்டுபிடிச்சிடணும். சரியா? நமக்கு Rn தான் வேணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை m. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை m. சரியா? அப்ப வேல்யூ என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா there is no changes. அப்ப ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்னா முதல்ல அதுக்கு முன்னாடி நீ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிடுறனா இதுல இருந்து Rn கண்டுபிடிச்சிடணும். சரியா? இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்? Rn கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எனக்கு Rn வேணும். சரியா? இப்போ இந்த Rn ஸ்கொயர் இங்க அனுப்பிடுறேன். 1/4 pi epsilon naught Z E square அப்படியே இருக்கட்டும். சரியா? இந்த பக்கம் இருக்கிறது என்ன ஆகும்? டினாமினேட்டருக்கு வந்திருக்கும். அப்போ m
v n ஸ்கொயர் ஓகேவா m v n ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க இருந்து rn என்ன இருக்கும் நியூமரேட்டருக்கு போயிருக்கும் இங்க ஆல்ரெடி ஒரு rn இருக்கு சரியா இந்த ஸ்டெப் யாருன்னா புரியாம இருக்கா இங்க கவனிடா இந்த ஈக்குவேஷன்ல இருக்க rn ஸ்கொயரை நான் இங்க அனுப்பிடுறேன் மீதி இங்க கொண்டு வந்துடுறேன் அப்ப rn பிளஸ் யார் வந்துடுறது m vn ஸ்கொயர் வந்துருவாரு m vn ஸ்கொயர் பிளஸ் யார் போயிடுவா rn ஸ்கொயர் ரிமைனிங்ல ஆசிட்டிஸ் தான் சரியா இப்போ இங்க கேன்சல் பண்ண ஸ்கொயரும் rn அப்போ rn is equal to 1 by 4 pi epsilon naught z e square m vn ஸ்கொயர் சரியா m vn ஸ்கொயர் ஏனா நமக்கு இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சரியா ரைட் நெக்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்கடா இது வரைக்கும் நீங்க கேன்சல் பண்ண வேண்டாம் ஒரு நிமிஷம் கவனிடாமா நம்ம அடுத்த ஸ்டெப்ல கேன்சல் பண்ணிக்கலாம் சரியா அடுத்த ஸ்டெப்ல கேன்சல் பண்ணிக்கலாம் இங்க கவனி 1 by 4 pi epsilon naught z e square by rn square இருக்கு mvn square by rn இருக்கு இந்த rn இங்க அனுப்பிட்டு மீதி எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துடுறேன் rn is equal to mvn square டினாமினேட்டர்ல இருந்தது இங்க என்ன வந்துரும் நியூமரேட்டருக்கு வந்துரும் நியூமரேட்டர்ல இருந்தது டினாமினேட்டருக்கு போயிடும் 4 pi epsilon naught rn square by என்ன இருக்கு அடுத்து z e square சரியா இது எப்படி எழுதலாம்னா 4 pi epsilon naught சரியா m vn square rn square இப்படி எழுதுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பக்கத்துல சரியா அதுக்காக தான் by z e square இது என்ன வேல்யூ rn சரியா rn புரியுதாடாமா anybody having doubt cancel பண்றது வந்து நம்ம velocityல பண்ணிக்கலாம் இப்ப ரேடியஸ்ல வேணாம் சரியா இப்ப ஏன் நான் m n எனக்கு வேணும் m வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றேன்னா இங்க கவனி mvr நான் என்னன்னு எடுக்கலாம்னா l அதாவது ஆங்குலர் மொமெண்டம்னு எடுக்கலாம் mvr அது என்னன்னு எடுக்கலாம்னா ஆங்குலர் மொமெண்டம் இப்ப v ஸ்கொயர் இருக்கு r ஸ்கொயர் இருக்கு அப்ப m மட்டும் ஸ்கொயர் இருந்தா நான் என்னன்னு எடுக்கலாம் l ஸ்கொயர் எடுக்கலாம் அப்ப எனக்கு l எடுக்கிறதுக்காக தான் நான் m ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன் புரியுதா ரீசனே இப்ப ஏன் இங்க m ஆல மல்டிப்ளை பண்ணி இப்ப இங்க rn ஸ்கொயரை நம்ம டிவைட் பண்ற ஸ்டெப் வந்து நம்ம வெலாசிட்டிக்கு பார்க்கணும் முதல்ல ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம் சரியா சோ rn is equal to 4 pi epsilon naught இங்க அந்த லைன் எழுதிக்கோங்கடா மல்டிப்ளை அண்ட் divide by m rn equal to 4 pi epsilon naught mvn square rn square z e square into m multiply and divide சரியா இப்ப இந்த ஸ்டெப்ல என்ன m ஸ்கொயர் ஆயிடும் இந்த m எங்க வந்துரும் டினாமினேட்டருக்கு வந்துரும் சரியா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா ஃபர்ஸ்ட் எழுதிடலாம் rn is equal to 4 pi epsilon naught m square vn square rn square by z e square m சரியா புரியுதா கவனிங்க z e square சரியா நமக்கு என்ன தெரியும் mvr என்னன்னு எடுப்போம்னா l ன்னு எடுப்போம் சரியா mvr என்னன்னு எடுப்போம்னா l ன்னு எடுப்போம் அப்போ இங்க m ஸ்கொயர் vn ஸ்கொயர் rn ஸ்கொயர் நான் என்னன்னு எடுக்கலாம் mv
n rn m vn rn is equal to ln. That's it. அப்ப இங்க ஸ்கொயர் இருந்தாங்க என்ன பண்ணிடுவோம்? l ஸ்கொயர். l ஸ்கொயர். புரியுதா? எது? இல்ல m எப்பவுமே சேம் தான். நான் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் சேம் தான். எந்த ஆர்பிட்டல்ல இருந்தாலும் மாஸ் ஆஃப் த புரோட்டான் நியூக்ளியஸ்ல இருந்தாலும் சேம் தான். அதனால mn கிடையாது. ஆனா s ஆர்பிட்டல்ல இருக்கும்போது எலக்ட்ரானோட ஸ்பீடு ஒரு மாதிரி இருக்கும். p ஆர்பிட்டல்ல இருக்கும்போது ஒரு ஸ்பீட்ல இருக்கும். ரேடியஸும் மாறும். உனக்கே தெரியும் s ஆர்பிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள், அதை கவர் பண்ற இன்னொரு சர்க்கிள் கண்டிப்பா இதோட பெருசா இருக்கும் இல்லையா? அப்ப அதோட ரேடியஸ் பெருசா இருக்கும் இல்லையா? அப்ப ஸ்பீடும் மாறும், ரேடியஸும் மாறும். சரியா? அதனால அதுக்கு மட்டும்தான் சஃபிக்ஸ்ல n வரும். மாஸ் வந்து இப்ப நான் எந்த ஆர்பிட்டல் இருந்தாலும் நான் தான், என்னோட வெயிட் அவ்வளவுதான். சரியா? ஆனா இருக்கிற பொசிஷனை பொறுத்து என்னோட ஸ்பீடு மாறும், கிராசிங் ஏரியா மாறும். அதனால ஆருக்கும் ரேடியஸுக்கும் வெலாசிட்டிக்கு மட்டும்தான் சஃபிக்ஸ்ல n வரும். சரியா? ரீசன் இதுதான். ஆர்பிட்டல் வந்து ஸ்பீடு மாறும், ஏன்னா எனர்ஜி லெவல் வேற. சரியா? s ஆர்பிட்டல்ல ஒரு எனர்ஜி, p ஆர்பிட்டல்ல ஒரு எனர்ஜி, d ஆர்பிட்டல்ல ஒரு எனர்ஜி. சரியா? சோ அந்த பேஸ்ட் ஆன் தி எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி வெலாசிட்டியும் மாறும், ரேடியஸும் மாறும். சரியா? ரேடியஸ் மாறுறது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதை சுத்தி இன்னொரு சர்க்கிள் இருக்கும், கண்டிப்பா அது இதை விட பெருசா தான் இருக்கும். இப்போ ரேடியஸும் பெருசா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது சர்க்கிள்னா இது s ஆர்பிட்டல்னா இது p ஆர்பிட்டல். அப்ப இந்த ரேடியஸ்க்கும் இதோட ரேடியஸ்க்கும் கண்டிப்பா மாறுது. இது ஹேவிங் தி different velocity, different radius. So according to that we have to put the suffix n. அது எந்த ஆர்பிட்டல்னு சொல்லாம ஜெனரலா n போடும். சரியா? புரியுதா? ரைட். நமக்கு இப்ப ln தெரியும். l னா என்னன்னா ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம். சரியா? இன்னொரு விஷயம், l க்கு ஒரு வேல்யூ இருக்கு நியூக்ளியர் பிசிக்ஸ்ல. L is equal to h cross n h cross n indicating which orbital, s or p or d or f ஆன்றது n. h ன்றது என்னன்னா h cross படிக்கணும். இது எப்படி படிக்கணும்? h cross. angular momentum. ஏங்க angular momentum வருது? சர்க்கிள் இருக்கிறதுனால. இப்ப நான் ஸ்ட்ரைட்டா நடந்தா என்ன மொமெண்டம்? அதே நான் சர்க்கிள்ல நடந்தனா ஆங்குலர் மொமெண்டம். எலக்ட்ரான் இப்ப எப்படி இருக்கு? சர்க்கிள். அதனால அதுல கிடைக்கிற மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்க்கான ஃபார்முலா NH cross. இது எப்படி படிக்கணும்? NH cross. H crossனா என்னன்னா நல்லா கவனி. ஒரு சர்க்கிளோட ரேடியன் எவ்வளவு? 360 ரேடியன்ல 2π. Lன்றது என்னது? ஆங்குலர் மொமெண்டம். உனக்கு புரியறதுக்காக இங்க ரஃபா எழுதுறாங்க. L directly proportional. L ன்றது என்னது? ஆங்குலர் மொமெண்டம். எவ்வளவு பெரிய சர்க்கிளா இருக்கோ அவ்வளவு பெருசா எனக்கு ஆங்குலர் மொமெண்டம். அப்ப L directly proportional to 2π. ஓகேவா? 2π. சரி, ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணோம்னா h/2π. அதுதான் உனக்கு h கிராஸ் கான வேல்யூ. h கிராஸ்க்கு என்ன வேல்யூனா h/2π. 2π இண்டிகேட் பண்றது அது சர்க்கிள்ன்றதுனால. சரியா? 2πன்றது என்னது? 2π எதை இண்டிகேட் பண்ணுதுடா? சர்க்கிளோட ஆங்கிள். சர்க்கிளோட ஆங்கிள் இன் ரேடியன். சரியா? h னா என்ன? 3 லெசனா பார்த்துட்டு வரோம். பிளாங்க் கான்ஸ்டன்ட். அது அப்ப எதை இண்டிகேட் பண்ணுது? பிளாங்க் கான்ஸ்டன்ட் எங்க யூஸ் பண்ணுவோம்? எனர்ஜிக்காக. எனர்ஜிக்கான கான்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஆர்பிட்டல்ல என்ன இருக்கு? எனர்ஜி இருக்கு. அப்ப பிளாங்க் கான்ஸ்டன்ட் அங்க யூஸ் பண்றோம். அப்ப h கிராஸ்னா என்ன? h/2π. இனிமே இந்த வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். h cross equal to h/2π. பக்கத்துல n இருக்கு. n எதை இண்டிகேட் பண்ணுது? எந்த ஆர்பிட்டல். சரியா? அப்போ இந்த இடத்துக்கு பதிலா நான் இப்ப என்ன போடலாம் நீங்களே சொல்லுங்க. n h cross ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர்ல. சரியா? ஸ்ட்ரைட்டா போடலாமா? ஓகே. ஈக்குவேஷன் என்னவா மாறும்? rn is equal to 4π epsilon naught n h cross whole square by என்னடா இது? z m e square. சரியா? நமக்கு என்ன தெரியும்? 4π epsilon naught
n அப்படியே இருக்கட்டும். h கிராஸ்க்கு வேல்யூ என்ன? h கிராஸ்க்கு வேல்யூ என்ன? அப்ப h ஸ்கொயர் 4 5 ஸ்கொயர் கரெக்டா? h கிராஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால by z m e ஸ்கொயர். சரியா? ஓகே ஃபர்ஸ்ட் இயர் 4 4 5 5 cancel. ஓகே நெக்ஸ்ட் ஓகேவா? ரிமைனிங் என்ன கிடைக்கும் இப்போ? And epsilon naught n square x square. எப்சிலான் நாட் கிடைக்கும், n ஸ்கொயர் இருக்கும், h ஸ்கொயர் இருக்கும், z m e ஸ்கொயர் பை. ஓகேவா? இது யாருக்குன்னா டவுட் இருக்கா? ஓகே இப்போ நம்ம மெயினான கண்டென்ட்க்கு வரும். இதுல எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட், என்னன்றது கான்ஸ்டன்டா கிடையாது. எஸ்ஆ பிஆ டிஆ எஃப் அத ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டலா செகண்ட் ஆர்பிட்டலா தேர்ட் ஆர்பிட்டல். அப்ப n இங்க யாரு? வேரியபிள். அடுத்து h னா யாரு? பிளாங்க் கான்ஸ்டன்ட். அப்ப கான்ஸ்டன்ட். z ன்றது என்னது? அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் மாறுமா? No, மாறும். மாறுமா? இப்ப எடுத்துக்கிற ஒரு சார்ஜுக்கு மாறுமா? ஒரு சார்ஜ் மாறும். நான் எடுத்துக்கிற சார்ஜுக்கு மாறுமா? No, ma'am. z னா என்னடா? சார்ஜ், நம்பர் ஆஃப் சார்ஜ். சரியா? s ஆர்பிட்டல் எத்தனை இருக்கும்? 2 p ஆர்பிட்டல்ல. அப்ப மாறுதா மாறலையா? அப்ப அது வேரியபிளா கான்ஸ்டன்டா? அப்ப இதை எடுத்துக்கிறோம். இதை இன்ட் இது இன்ட் முடிஞ்சிருச்சா? z இண்டிகேட்டிங் த நம்பர் ஆஃப் சார்ஜஸ். சரியா? இப்ப s ஆர்பிட்டல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 electrons. p ஆர்பிட்டல்ல 8 மேக்ஸிமம். சரியா? மேக்ஸிமம். சோ 2 + 8 தான் 10 ன்னு சொல்லுவோம். சரியா? மேக்ஸிமம் எல்லா ஆர்பிட்டல்லையும் எத்தனை ஃபில்லிங் இருக்கும்னா 8 அக்கார்டிங் டு ஆக்லெட் ரூல். சரியா? கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க ஆக்லெட் ரூல். எல்லா ஆர்பிட்டலும் ட்ரை டு கம்ப்ளீட்டிங் 8 electrons. That is called as ஆக்லெட் ரூல். சரியா? கவனிச்சுக்கோ. இப்ப m மாறுமா? என்னோட வெயிட் மாறுமா? ஆர்பிட்டலுக்கு ஆர்பிட்டலே மாறாது. அப்ப இது என்னது? கான்ஸ்டன்ட். ன்றது என்னது? சார்ஜ், மாறாது, கான்ஸ்டன்ட். பை அப்ப இது எல்லாத்தையும் நான் தனியா எடுத்து எழுதிக்கிறேன். எப்சிலான் நாட் h ஸ்கொயர் பை பை இதெல்லாம் கான்ஸ்டன்ட். சரியா? ரிமைனிங் வேரியபிள் யார் யாரு? z. இந்த டேர்ம் நான் என்னன்னு எடுக்கிறேன்னா, இப்போ இந்த டேர்ம் என்னன்னு எடுக்கிறேன்னா a0 என்ன எடுக்கிறேன்? a0. சரியா? அப்போ எப்சிலான் நாட் h ஸ்கொயர் பை பை me ஸ்கொயரை நான் என்னன்னு எடுக்கிறேன்னா a0. அப்ப என்னோட ஈக்குவேஷன் என்னவா மாறும்னா a0 into n ஸ்கொயர் பை z. n ஸ்கொயர் பை z. இதுல இருக்கிற எல்லா வேல்யூ, அதாவது எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன? 8.856. h ஓட வேல்யூ என்ன? 6.626. m ஓட வேல்யூ என்ன? 9.1. e ஓட வேல்யூ என்ன? 1.6. phi ஓட வேல்யூ என்ன? இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி டிவைட் பண்ணா நமக்கு ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர் 0.529 ஆங்ஸ்ட்ராங் n ஸ்கொயர் பை z. இது Rn. இதோட வேல்யூ Rn ஓட வேல்யூ. ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட். ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட். ஓகேவா? இல்ல யாருக்கும் என்ன எதுவும் புரியல? சாரி, டவுட் இல்லாம இல்ல, புரியுதா? இதை இப்ப 3 இதுக்கு மோர் தென் 5. அப்ப இது என்னவா மாத்தலாம்? 0.53 ஆங்ஸ்ட்ராங் n ஸ்கொயர் பை z. அப்ப இதை யார் ஒர்க் அவுட் பண்ணதுன்னா, which model we are using? Bohr's model. Very good. அப்ப போர் மாடலுக்கான கான்ஸ்டன்ட் வேல்யூ அதுதான். அப்ப 1 போர் எவ்வளவுன்னு கேட்டா இதுதான். சரியா? 1 போர்னா தண்ணி அடிக்கிற போர் இல்ல. சரியா? இது போர் வந்து அட்டாமிக் பிசிக்ஸ்ல வர்ற போர். சரியா? கவனி. சரியா? 1 போர் வேல்யூ எவ்வளவு? 0.53. ரொம்ப இது இன்டீரியர் 1 மார்க். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இன்டீரியர் 1 மார்க். ஹைலைட் த பாயிண்ட்.
சரியா 0.53 ஆம்ஸ்ட்ராங் நியூமரிக்கலா அந்த வேல்யூவை யூஸ் பண்ணுவோம் சரியா இது என்னது Rn இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்னா என்னோட ரேடியஸ் வந்து என்ன 1 ரேடியஸ் வந்து என்னது 1 சரியா அதுல நல்லா கவனிச்சுக்கோ மேக்ஸிமம் a0 equal to இந்த வேல்யூ தான் வரும் n is equal to 2 n is equal to 2 அப்ப இங்க n ஓட வேல்யூ என்ன ஆகும் 2 ஸ்கொயர் என்ன 4 சரியா அந்த z வேல்யூ அப்படியே கண்டினியூ ஆகும் புரியுதா அடுத்து n is equal to 3 னா 3 ஸ்கொயர் வேல்யூ 9a0 சரியா இது யாருக்கும் டவுட் இல்லாம இல்லையா ரைட் நெக்ஸ்ட் n square by z அண்டர்ஸ்டாண்டா தட்ஸ் இட் மா நல்லா கவனிச்சுக்கோ இப்போ நான் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு சொல்றேன் சரியா நல்லா கவனி ஹைட்ரஜன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு 1 வெரி குட் அப்ப z is equal to 1 எனக்கு ஃபார்முலா என்ன Rn is equal to 0.53 Armstrong into n square by z கரெக்டா இதுதான் ஃபார்முலா இப்போ இந்த z ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஹைட்ரஜன் 1 அப்ப கார்பன் இருந்தா 11 ஓய் 6 சோடியம் இருந்தா 7 சோடியம் n க்கு நைட்ரஜன் வந்து சோடியம் Na 7 அட்டாமிக் நம்பர் 11 சாரி நான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் நம்பர் சொல்றேன் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அதுல சோடியமோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எப்படி இருக்கும்னா 7 இருக்கும் சரியா வேலன்சி தான் சொல்றேன் சரியா அதாவது குளோரின் கிட்ட இருந்து சாரி குளோரினுக்கு 7 வரும் சோடியம்க்கு 1 வரும் அதனாலதான் இந்த 1 இந்த 7 சேர்ந்து சோடியம் குளோரைடா மாறுது அதாவது Na க்கு 11 சோடியம்க்கு குளோரைடுக்கு 17 சரியா இது எப்படி ஃபில் ஆகும்னா 2, 8, 1 ன்னு பிரியும் இது எப்படி பிரியும்னா 2, 8, 7 ன்னு பிரியும் சரியா அப்ப இந்த 7 தான் சொல்றேன் இந்த 7 என்னன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் அதாவது எல்லா ஆட்டமும் எதுக்கு ட்ரை பண்ணோம்னா ஆக்டெட் ரூல ஃபில் பண்ணதான் ட்ரை பண்ணும் அதாவது தன்னோட ஆர்பிட்டலை 8 மாத்திக்க ட்ரை பண்ணும் அது கொடுத்தனாலும் ட்ரை பண்ணும் இல்லைன்னா வாங்கியாவது ட்ரை பண்ணும் இதுல இந்த காம்போல பாத்தீங்கன்னா இவருக்கு 7 எலக்ட்ரான் தேவை இவருக்கு 1 தான் தேவை 7 எலக்ட்ரான் மாறுறது ஈஸியா 1 எலக்ட்ரான் மாறுறது ஈஸியா 1 தான் அதனால இந்த சோடியம்ல இருக்கிற 1 இங்க மாறிட்டு இவர் பிளஸ்ஸா மாறிடுவாரு இவர் மைனஸா மாறிடுவாரு சரியா இப்படிதான் சோடியம் குளோரைடு அந்த சால்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகுது சரியா சொல்றது புரியுதா சோடியம் குளோரைடுன்றது இப்படிதான் ஃபார்ம் ஆகுது புரியுதா தட்ஸ் இட் இது ரொம்ப கெமிஸ்ட்ரியா போற மாதிரி இருக்குல்ல அக்கார்டிங் டு த ஆக்லெட் சரியா ஆக்லெட்னாலே 8 ஆக்டனாலே 8 சரியா இப்ப நம்ம அடுத்து 9th லெசன்ல 10th லெசன்ல படிப்போம் ஆக்டா எக்ஸா டெசி அதெல்லாம் சரியா இப்ப இங்க கவனி இப்ப நான் ஹைட்ரஜனுக்கு இப்ப கண்டுபிடிக்கிறேன் z ஓட வேல்யூ எவ்வளவு 1 அடுத்து Rn ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டலா இருந்தா 0.53 a ஆம்ஸ்ட்ராங் அப்ப n is equal to என்னது 1 n is equal to என்ன அப்ப இங்க என்ன ஆகும் 1 ஸ்கொயர் பை 1 அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டலோட ரேடியஸ் எவ்வளவு 5.3 ஆம்ஸ்ட்ராங் தான் சரியா புரியுதாடா சொல்றது புரியுதா சப்போஸ் செகண்ட் ஆர்பிட் ஆர் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் நீ கேட்கலாம் மேம் இருக்கிறதே ஒரு எலக்ட்ரான் எப்படி மேம் செகண்ட் ஆர்பிட்டுக்கு போகும் சரியா செகண்ட் ஆர்பிட்டுக்கு எப்போ போகும் எஸ் ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் ஃபில் ஆன பிறகுதான் ரிமைனிங் போகும் இருக்கிறதே ஒண்ணுதான் அப்ப எப்படி மேம்னா அந்த 1க்கு நான் எனர்ஜியை கொடுத்தனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஸ்டேஜுக்கு போகும் எக்ஸைட்டட் ஸ்டேஜ் அதாவது செகண்ட் ஆர்பிட்டாலுக்கு போகும் சரியா நல்லா கவனிச்சுக்கோ ஹைட்ரஜன்ல இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ஒரே ஒரு ஆட்டம் தான் சரியா இப்ப அந்த 1 ஆட்டம்க்கு நான் எனர்ஜியை கொடுக்கும் போது அது இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு போகும் அதாவது அது இருக்கிற இடம் கிரவுண்ட் ஸ்டேஜ் அது போற இடம் எக்ஸைட்டட் ஸ்டேஜ் அப்ப இங்க எஸ்ல இருந்து எதுக்கு வந்துச்சு பீக்கு அப்ப n is equal to 2 அப்ப n is equal to 2 அப்ப எனக்கு ரேடியஸ் என்ன கிடைக்கும் r is equal to 2 sorry r2 is equal to 0.53 Armstrong into 2 square சரியா அப்ப 4 into 0.53 Armstrong இத நம்ம என்னன்னு எழுதுவோம் a0 அப்ப 4a0
இதுதான் R2 ஓட வேல்யூ. ஓகேவா? 4a0. அப்ப நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்பிட்டலுக்கு எக்ஸாக்ட் என்னாச்சுன்னா 3 square 9. அப்ப இந்த இடம் என்னவாகும்? 9. That's it. ஓகேவா? புரியுதா? Yes, ma'am. காப்பி பண்ணிக்கோங்க.